சேலம் மாநகரில் ஆட்டோக்களின் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமான அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்வது அதிகரித்து வருகிறது. ஆபத்துகளை உணராமல் இயங்கும் ஷேர் ஆட்டோக்களை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஷேர் ஆட்டோக்களில் 7 குழந்தைகளுக்கு மேல் ஏற்றக்கூடாது என்னும் விதிமுறை உள்ள நிலையில் ஒவ்வொரு ஷேர் ஆட்டோக்களிலும் குறைந்தது 15 குழந்தைகள் வரை ஏற்றிச் செல்ல முடிவதை பார்க்க முடிகின்றது. அதிக அளவு குழந்தைகளை ஏற்றும் ஆட்டோக்களில் பள்ளி குழந்தைகள் நின்று செல்வதையும் ஓட்டுநர்களின் மடியில் உட்கார்ந்தும் செல்கின்றனர். இந்த ஷேர் ஆட்டோக்களில் பெரும்பான்மையானவை அதிக வேகத்திலும் செல்வதாக புகார் கூறப்படுகின்றது. கடந்த வாரத்தில் சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்த ஷேர் ஆட்டோ கவிழ்ந்ததில் 5 குழந்தைகள் காயமடைந்தனர். பிள்ளைங்களை ஆட்டோவில் அனுப்பிச்சுட்றதில்ல, நானே கொண்டு வந்து விட்டு நானே கூப்பிட்டு போயிடுறேன். இப்போ சமயத்தில் கூட ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆனிச்சு, அதுலேருந்து எனக்கு ஒரு பயம் எடுத்துச்சு. அதனால் பிள்ளைங்க நானே கூப்பிட்டு வந்து நானே கொண்டு வந்து விட்டு நானே கூப்பிட்டு போயிடுறேன். வீட்டிற்கும் பள்ளிக்குமான தூரத்தை பொறுத்தே தாங்கள் கட்டணம் நிர்ணயிப்பதாக சொல்லும் ஆட்டோ ஓட்டுநர்கள் குறைந்தபட்சம் 100 ரூபாய் தொடங்கி அதிகபட்சம் 600 ரூபாய் வரை வசூல் செய்வதாக தெரிவிக்கின்றனர். ஆட்டோ தொழிலாளிகள் ஒருவர் செய்த தவறுனால ஆட்டோ தொழில் ஒட்டுமொத்தமான ஆட்டோ தொழிலாளிகளும் தப்பான கண்ணோட்டத்தால் சமுதாயமும் பார்க்குது, அரசாங்கமும் பார்க்குது, ஊடகங்களும் எங்களை பார்க்குது. அதில் யார் குற்றவாளியோ அவங்களுக்கு உண்டான தண்டனை கொடுக்கலாம். ஒட்டுமொத்த ஆட்டோ டிரைவர்களும் கொடுத்தீங்கன்னா அது நிறைய பேர்த்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, மன உளைச்சல் ஏற்படுத்துது. பள்ளி மாணவர்களை கூடுதலாக ஏற்றி செல்வதை முறைப்படுத்த வட்டார போக்குவரத்து துறை சார்பில் நடவடிக்கை தேவை என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகின்றது. இதனை ஆய்வு செய்யும் அலுவலர்களின் எண்ணிக்கை குறைந்த அளவே இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அளவுக்கு அதிகமான பள்ளி குழந்தைகளை ஷேர் ஆட்டோக்களில் ஏற்றுவதை முறைப்படுத்திட மாவட்ட நிர்வாகம் சார்பில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே அனைவருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. கீதன், நியூஸ் 7 தமிழ், ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன், சேலம்.